ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து லாஸை பற்றியே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இவ்வளோ லேக்ஸ் லாஸு, இவ்வளோ லேக்ஸ் லாஸ் அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு பாசிட்டிவாக வந்து ப்ராஃபிட்டை பற்றி வீடியோ போடவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள். லாஸை பற்றி ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து லாஸ் தான் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டாவே ப்ராஃபிட் வந்து தன்னால் வரும். நீங்கள் ஏன் ப்ராஃபிட் சைடு உங்களோட பிளான் ஏன் ப்ராஃபிட் சைடு நோக்குறீங்க? அப்போ லாஸ் சைடு நீங்கள் பிளான் பண்ணாமே போய்டுங்க. ஒருவேளை நமக்கு நஷ்டம் வந்தால் என்ன பண்ணலான்றத ரெடிமேடாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக போகலாம். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக லாஸ் ஒரு ஜோன் போகுது அப்படின்னா, அந்த லாஸை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். லாஸை பெருக்கிக்கிட்டு போகக்கூடாது. லாஸை வந்து எப்படி குறுக்கிக்கலாம், லாஸ் எப்படி சின்ன சைட் பண்ணிக்கலாம், லாஸ் எல்லாம் எப்படி வராமல் எப்படி தடுக்கலாம். ஆக்சுவலாக லாஸ் வராமல் கம்ப்ளீட்டாக தடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. லாஸை சின்ன லாஸாக எப்படி பண்ணலாம், பெரிய ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம். சின்ன லாஸாக பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக் பெரிய ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம லாஸ் விடுத்து வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா, ப்ராஃபிட்டை பற்றி நம்ம சரி ஓகே, ப்ராஃபிட் ஆக்சுவலாக வந்து இது என்னோடய ப்ராஃபிட் சைடு போட்டது வந்து என் மைண்ட் செட் எனக்கு கிடையாது. எனக்கு இருந்தாலும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் ப்ராஃபிட்டை பற்றியும் போடுங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வெபினாரில் நம்ம கவர் பண்ண விஷயம் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம புல் பேக்கில் எப்படி நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும், இது ஆக்சுவலாக நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண விஷயம் தான். அதாவது இருங்க, நம்ம சார்ட்லேயே உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம வெபினாரில் என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த வந்துச்சுன்னா அந்த பக்கம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ராப்பிங் நடக்கும். ஸோ அந்த ட்ராப்காக காத்துட்டு இருக்கணும். ஆல்மோஸ்ட் பையர்ஸ் என்ன பண்ணாங்க, மேலே கொண்டு போனாங்க. இங்கே 29க்கு கேப் அப், இங்கேருந்து கேப் ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் சஸ்டட் ஆகி நிற்குது. அகைன் கண்டினியூ ஆகுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுமா ப்ரைஸு இங்கேருந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஷார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். அவங்க ஷார்ட் பண்ண வரையிலும் நம்ம காத்துட்ருக்கணும். அப்போ இந்த பக்கம் நான் ஒரு ரெட் கேனில் வரும். ஸோ இதில் பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இதில் போலுன்னு இருக்கும், அந்த பக்கம் ஃப்ளாக் இருக்கும், அந்த பக்கம் பிரேக் அவுட் இருக்கும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஹையை டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹையை டார்கெட்டாக நம்ம வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸை கேட்ச் பண்ணி வரலாம். இதில் கிட்டத்தட்ட 3.3 lakhs வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த 3.3 lakh ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அடுத்த ட்ரேடில் எவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்றது மேலே பிளான் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த ட்ரேடில் 3.3 lakh ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட ரிஸ்க் எவ்வளோன்னு பாருங்கள். மேபி 1 lakh rupees ரிஸ்க் இருந்ததுன்னா இந்த 3.3 lakh வந்து ஓகே, குட் ப்ராஃபிட். ஆனால் எனக்கு தெரியல சார், எனக்கு இந்த ரிஸ்க்கை நான் கவனிக்கவே இல்லை, நான் வந்து ஒன்லி 3.3 lakh மட்டும் ப்ராஃபிட் வந்துச்சு, சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி விஷயம் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா டேஞ்சர். ஓகே, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, நீங்கள் பிரேக் அவுட் எங்கே எடுத்தீங்க, உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிங்க 3.3 lakh ப்ராஃபிட் இருந்துச்சு, குட். ஏன்னா உங்களுக்கு 1 lakh rupees இந்த லாஸ் ஆகிருக்கும். மேபி இந்த ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா இப்போ என்ன பேட்டர்ன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு ப்ரைஸு ஃபால் ஆகிட்டு இது சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் கீழே வந்திருக்கும். அப்போ நீங்கள் இதில் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கா? ஸோ அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ வெபினாரில் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கவர் பண்ணுமே தவிர அதில் ட்ரிக்ஸு, இந்த பை அபவ் சேல் பிலோ, அப்புறமா வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, கோல்டன் ஸ்ட்ராட்டஜி, டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள காசு, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ள காசு அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வெபினார் வந்து பியூர்லி எஜுகேஷன் நான் ஃபுல் கம்ப்ளீட்டாக போய்ட்டுருக்கோம். விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். 45 days கிளாஸஸ் போகும். ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ப்ராஃபிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, லாஸஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத கற்றுங்க. மெயின் வந்து அதிகமான டைம் வந்து நம்ம எங்கே தோற்று போகிறோம்னா லாஸை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் பெருக்கிக்கணும். அதான் பிரச்சனை நம்மளுது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.